வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல உஷாராணி நம்ம கிருபாவை தூக்கி உள்ளக வச்சுறாங்க. பொண்ணுக்கு 18 வயசு கம்ப்ளீட் பண்ணதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை பண்ண பார்க்காரு. இவரெல்லாம் ஒரு மனுஷன், இவனை இப்பவே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அதிகாரத்தை யூஸ் பண்ணி நம்ம கிருபாவை உள்ளக தள்ளுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா வீட்டில் எல்லாரும் சோகமா இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே திவாகர் கடுப்பாராரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் கிருபானை வீட்டுக்குள்ளே வீட்டில் இல்லை, அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்காங்க. அப்படி இருக்க நேரம் இங்கே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா, பரவாயில்லையே, எல்லாம் இவ கொடுக்க தைரியம் தானே, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு இந்த விட்டு பெல்ட்டை தூக்கி வச்சு அடிக்க போகிறாங்க. அப்போ தான் தயவு செய்து அவளை விட்டுருங்க அப்படின்னு ஜெயந்தி குறுக்க போய் நிற்கிறாங்க. ஜெயந்திக்கு பலார்னு 5-6 கொடுக்குறாங்க. இவங்களும் காரணம் இல்லை, சித்தப்பா நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம சித்ரா போய் நிற்கிறாங்க. உடனே சித்ராவை வெளுத்தெடுக்க நேரம் சுகுணா தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா சுகுணாவை அடிக்க திவாகர் ஓங்க நேரம் நேராக வராங்கங்க. நம்ம கருணா எப்படி உங்களெல்லாம் அடிப்ப அப்படின்னு வேலைக்கார நாயை, உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துட்டா அப்படின்னு அந்த இடத்துல கொதி தெழுறாங்க திவாகருக்கு பெல்ட்டை படக்கி திவாகரையே வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம கருணா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேமா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம உஷாராணி மேடம் அதிகாரத்தை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தான் தாலியை கிட்ட வைக்கணும் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்ல நேரம் சரி வாரேன் அப்படின்னு சொல்ல நேரம் தான் இவன் எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு அதிகாரத்தை யூஸ் பண்ணி இந்த கிருபா இருக்கானே பொண்ணுக்கே சூனியம் வைக்க ஆரம்பிச்சுட்டான். தான் சொந்த மகளையே 18 வயசு ஆகாதவ ஒருத்தனுக்கு கட்டி வைக்க பார்க்குறான். இவன் எல்லாம் மனுஷனா அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகளை வர வச்சு கைது பண்ணுங்க இவனுக்கு அப்படின்னு கிருபாவை கைது பண்ண வைக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்து லீலாவை கூட்டு அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. இந்த கதிருக்கு இந்த லீலாவோட தொடர்பு இருக்கு. இப்போ கதிரோட வாரிசு லீலா வயசுல வளருது. அப்படி இருக்க நேரம் இவன் சித்ராவை கல்யாணம் பண்ணி ஒட்டுமொட்ட கிருபாவோட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் சுருட்டிடலாம் அப்படின்னு இவன் நினைக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டுறாங்க. அதே கணம் பார்த்தோம்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மனமேடையில் எனக்கு கொஞ்ச நேரத்தில் தாலி கட்டு நடந்துடும். அதுக்கு பிறகு எதுக்கு இந்த இந்துக்கு சொன்னபடி 10 லட்சத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு கிருபா 10 லட்சத்தை கொடுத்துறாங்க. அந்த 10 லட்சத்தை நம்ம தீபாவுக்கும் கால் பண்ணி எனக்கு 10 லட்சம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்ல நேரம் இந்த கல்யாணம் நிற்கட்டும், அதை என் அக்காட்ட கொண்டு போய் கொடுத்துருவேணும் அப்படின்னு காவல் இருந்தாங்க நம்ம இந்து. இப்போ கல்யாணமும் நின்றுட்டு கிருபாவையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே தூக்கி கம்பி என்ன வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம கிருபா ஜெயிலுக்கு போகிறாங்க. இங்கே கல்யாணம் நின்ன துக்கத்தோட எல்லாரும் மண்டபத்தை வச்சு கிளம்பி போகிறாங்க. ஆனால் நம்ம சித்ராவுக்கு ரொம்பவே சந்தோஷம், எப்படியோ இந்த கல்யாணம் நின்றுட்டு அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரொம்பவே சோகமாடு வீட்டு ஆயிடுது. அதோட சரி எல்லாரும் இப்படி பட்டினி கிடந்தா எப்படி, இனி சாப்பிடலாம் அப்படின்னு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடு பொடி மாறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம திவாகர் பார்க்காரு, அண்ணனே வீட்டில் இல்லை. அப்போ அன்னை வீட்டில் எல்லாரும் இப்படி சாப்பாட்டு நிம்மதியாக இருப்பாங்களா, இவங்களுக்கு கொஞ்சம் கூட அன்னை இல்லாத கவலை இல்லாமல் இருக்கு போல அப்படின்னு அந்த இடத்துல என்ன நினச்சிக்கிட்டீங்க, இந்த வீட்டில் ஆளுக்கு சாப்பாடை செய்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அன்னை இல்லாத கவலை அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு அவருக்கு உப்பை தின்னுக்கிட்டு கொஞ்சம் கூட இல்லை போலுக்கு அப்படின்னு சொல்ல நேரம் அன்னை நீங்கள் நிறுத்துங்க, காலையிலேருந்தே வீட்டில் யாரும் ஒன்றுமே சாப்பிடாம பட்டினியோடு இருக்காங்க. அப்போ எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி பட்டினியோடு இருக்குது, அன்னை உள்ளுக்க இருக்காங்க தான், நம்ம சாப்பிடாம இருந்தால் இப்போ என்ன பையன் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. வாயை மூடுடா வேலைக்கார நாயை, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துனா நீ இப்படி சொல்லுவ, கிருபானை இல்லாதது உனக்கு அவ்வளோ சூடு பிடிச்சிட்டு போச்சு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க திவாகர். அதோட பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் உன் பொண்டாட்டி அந்த இந்து தானே காரணம் இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு, அவளை இருக்குடா அப்படின்னு பெல்ட்டை கலத்துறாங்க. நான் இந்துவை போட்டு அடிக்க அப்படியே ஓங்குறாங்க. இந்து அப்படியே நடுங்கி நிற்க நேரம் நம்ம ஜெயந்தி அவளை விட்டுருங்க, என்ன வேணா அடிச்சுக்கிடுங்க, இந்த பாவம்
போவோம் அப்படின்னு வந்து தடுக்கிறாங்க. தான் பொண்டாட்டி ஜெயந்தியை போட்டு அடி அடின்னு இவளுக்கு நீ வக்காலத்து வாங்கினால உனக்கு வேணுண்டி அப்படின்னு வந்து பெல்ட்டை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சுருண்டு விழுறாங்க நம்ம ஜெயந்தி. அந்த நேரத்தில் சித்ரா ஓடி வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுனது வேற யாரும் இல்லை, நான் தான், என்ன வேணா அடிச்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து சித்ரா வந்து தடுக்க நேரம் சித்ராவையும் நம்ம திவாகர் பெல்ட் எடுத்து அடிக்க போறாரு. நம்ம சுகுணா பாக்குறாங்க, என்னடா என் பொண்ணு சித்ராவை இவர் அடிச்சிருவார் போல இருக்க அப்படின்னு வந்து தடுத்து நிப்பாட்டி என்ன வந்து அடிச்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த இக்கட்டான நிலையில திவாகரை எதிர்க்கிறத தவிர வேற வழி இல்லை. நம்ம கருணாவுக்கு அதோட பெல்ட்டை பிடிச்சி அப்படியே பிடிச்சி எடுக்கிறாங்க. என்னடா நாய நீ பெல்ட்டை விடு, இப்போ உனக்கு உன்னை சாத்தி விடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனாரு. என்ன எதுக்காக இப்படி கிருபானே உள்ளுக்கு இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம சாப்பிடாம கொள்ளாம இருந்தா எல்லாம் கரெக்டாயிருமா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், பெல்ட்டை அப்படியே வச்சிரு அப்படின்னு வந்து திவாகரை வார்ன் பண்ணுறாங்க நம்ம கருணா. அதோட பார்த்தோன்னா இவன் அடிச்சானா நம்மளை குமுறு குத்திடுவான், இவன்ட்டு அடிவாங்க அளவுக்கு தெம்பு இல்லை. எனக்கு சப்போர்ட்டுக்கு முந்தி கிருபானை இருந்தார், இப்போ அவர் கம்பி எண்ணிட்டு இருக்காரு. அப்போ நான் இப்போ இவன் என்ன அடித்தா கூட தடுக்க இந்த வீட்டில் யாரும் இல்லை, என் பொண்டாட்டியே அடி கருணா அடி 4 கூட போடு, இந்த இப்படியெல்லாம் செய்வாரா அப்படின்னு வந்து கூட என்ன இலக்கி விட்டு என் பொண்டாட்டியை வேடிக்கை பார்க்க தான் கூட்டம் இருக்கு. இந்த வீட்டில் என்னோட செல்வாக்கு குறைஞ்சி போச்சு, கிருபானை இல்லாட்டுனா அவ்வளவுதான். அதனால நம்ம அப்படியே வாயை மூடிட்டு கம்முனி இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு வந்து திவாகர் அந்த இடத்துல வந்து கம்முனி வந்து போயிடறாங்க. அப்போ தான் ஜெயந்தி சொல்றாங்க, கருணா நீ இப்போ இவரை எதிர்காட்டினா இப்போ இந்த வீட்டில் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவர் தான் பெரிய ராஜா கணக்கா ஊச்சாலித்தனத்தை காட்டிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ பார்த்தியா நீ எதிர்த்தாதான் இப்படி நல்ல விஷயத்துக்கெல்லாம் எதிர்க்கணும் கருணா. உங்க அண்ணனை இங்க 2 வார்த்தையும் இப்படி நீ வந்து சேருதான் அடக்கணும். இப்போ நான் திவாகரன் அண்ணனை அடக்குனேன்னா அது ஒன்றும் இல்லை வந்து இப்போ அவரு கிருபானே இல்லாத நேரம் அதுக்காக எல்லாரும் இங்க வீட்டில் இருக்கவங்க பட்டினியா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் எதிர்த்தேன். மற்றபடி திவாகர் அண்ணனை நீங்க சொன்ன மாதிரி நான் எதிர்க்கக்கூடிய ஆள் இல்லை. அந்த லேடி உஷாராணி கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்கன்னா அதுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அன்னை வந்து புரியாம நடந்துகிட்டாரு, அதுக்காக தான் நான் எதிர்க்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அதான பார்த்தேன், இந்த கருணாவாது திவாகரை எதிர்க்கதாவது அப்படின்னு வந்து நம்ம இந்து வந்து நினைக்கிறாங்க. நம்ம தீபா கால் பண்ணி கல்யாணம் தான் நின்று போச்சுல, அந்த அமௌண்ட் வாங்கிட்ட பத்திரமா தானே இருக்கு, அந்த 10 லட்சத்தை இப்போவே என்கிட்ட என் கைக்கு கொண்டு சேர்த்துரு, நான் இப்போவே உடனே கார்த்தியோட அம்மா கிட்ட கொண்டு கொடுத்து எங்கள் கல்யாணம் நடக்கணும். என் வயிற்றுல இருக்க குழந்தை வந்து பெருசாகிட்டே போகுது, என்னால் மறைக்கவே முடியாது. அதனால கண்டிப்பாக இந்த குழந்தை வந்து வயிற்றுல இருக்குல்ல, அதனால சீக்கிரம் வந்து இல்லாட்டா உலகம் என்ன தப்பாக பேசுகிறோம், அதுக்குள்ளே வந்து எங்கள் கல்யாணத்தை முடிக்கணும், இதை கொண்டா அப்படின்னு வந்து அவசரப்படுறாங்க. அக்கா உனக்கு தான் நான் வச்சிருக்கேன், கண்டிப்பாக எடுத்து கொண்டு வந்து தந்துடுவேன், நீ வந்து அவசரப்படாமல் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்து வந்து சொல்கிறாங்க தீபா கிட்ட.